அங்காத்தான் பர்சாத்து அனாமுடா அர்மாடா நிதி தொடர்பான 4 குற்றச்சாட்டுகள் மற்றும் அது தொடர்பான 7 ஆண்டு சிறை தண்டனை, 2 பிரம்படி, 10 மில்லியன் ரிங்கெட் அபராத தொகையை எதிர்த்து மூவார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஷேட் சாடிக் ஷேட் அப்துல் ரஹ்மான் செய்திருந்த மேல்முறையீடு மீதான வழக்கு விசாரணை இன்று ஒரு முடிவுக்கு வந்தது. தீர்ப்புக்கான தேதியை நிர்ணயிப்பதற்காக மேல்முறையீடு நீதிமன்றம் மீண்டும் ஏப்ரல் 24ஆம் தேதி கூடும் என மூவர் கொண்ட விசாரணைக்கு தலைமையேற்ற நீதிபதி அமார் ஜைடி இப்ராஹிம் இன்று தெரிவித்தார். 33 வயதான ஷேட் சாடிக்கின் மேல்முறையீட்டின் மீதான முடிவு அவர் தனது குற்றச்சாட்டுகள் மற்றும் தண்டனையை ரத்து செய்வதில் வெற்றி பெறுகிறாரா அல்லது குற்றவாளியாகவே நீடிப்பாரா என்பது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட டத்தோ அமார் ஜஹிடி இப்ராஹிம், டத்தோ அஸ்மான் அப்துல்லா மற்றும் டத்தோ நொர்டின் படாருடின் ஆகியோர் முடிவு செய்வார்கள். அர்மாடா நிதியுடன் தொடர்புடைய 4 நம்பிக்கை மோசடி குற்றச்சாட்டு, சொத்துக்களை தவறாக பயன்படுத்துதல் மற்றும் பணமோசடி செய்தல் ஆகிய குற்றச்சாட்டுகளில் குற்றவாளி என கண்டறிந்த பின்னர் முன்னாள் இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சருமான ஷேட் சாடிக்கிற்கு சிறை தண்டனை, பிரம்படி மற்றும் அபராதம் விதிப்பதாக கடந்த 2023ஆம் ஆண்டு நவம்பர் 9ஆம் தேதியன்று கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் நீதிபதி டத்தோ அஸ்ஹார் அப்துல் ஹமீத் தீர்ப்பளித்திருந்தார். அந்த தீர்ப்பை எதிர்த்து ஷேட் சாடிக் மேல்முறையீடு நீதிமன்றத்தில் முறையீடு செய்தார். 4 குற்றச்சாட்டுகளில் இருந்து தம்மை விடுவிப்பதற்கும் சம்பந்தப்பட்ட தண்டனைகளை ரத்து செய்வதற்கும் 18 காரணங்களை தனது மேல்முறையீட்டில் ஷேட் சாடிக் சமர்ப்பித்திருந்தார்.